வெல்கம் டு கோடை சமையல். இன்றைக்கி நம்ம கோடை சமையலில் ஒரு காரஞ்சாரமான சிக்கன் சிந்தாமணி ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு தேவையான பொருள் காஞ்ச மிளகாய், சோம்பு ஒரு 2 ஸ்பூன், கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு 100 நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன், மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், ஒரு கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன், அதுக்கு 1/2 கிலோ சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கடாயை ஹீட் பண்ணிவிட்டு அதில் நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 100 நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போ சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறம் நறுக்கி வச்சு சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கிடலாம். இந்த சின்ன வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கிடலாம். இந்த சிக்கன் செய்கிறதுக்கு சின்ன வெங்காயத்தில் செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடலாம். இப்போ இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதோட 1 ஸ்பூன் மஞ்சத்தூளையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்துடலாம். இப்போ இதோட காஞ்ச மிளகாயை சேர்த்துக்கலாம். இந்த மிளகாய்க்குள்ளே இருக்க விதையை எடுத்து வச்சுருக்கேன். அதை இப்போ இதோடு சேர்த்துக்கலாம். 1 கிலோ சிக்கனுக்கு 25 காஞ்ச மிளகாய் சேர்க்கணும். காரம் நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம கூட்டிக்கவோ குறைச்சிக்கவோ செஞ்சுக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கிட்டு இதோட நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சிக்கன் வாங்குறப்ப சிந்தாமணி சிக்கன் கேட்டாலே அவங்க இந்த மாதிரி கட் பண்ணி தந்துடுவாங்க. இப்போ இதை நல்லா இதோட கலந்துக்கலாம். இதுக்கு தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. சிக்கனில் இருக்க தண்ணியிலே தான் இது வேகணும். ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கலாம். இப்போ இதை திறந்து நல்லா கிளறிக்கலாம். இது நம்ம அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா கிளறிடலாம். இப்போ சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இந்த சிக்கன் செய்கிறதுக்கு அளவு 1 கிலோ சிக்கன் நம்ம எடுத்துக்கிட்டால் அதுக்கு 1/2 கிலோ சின்ன வெங்காயம் சேர்த்துக்கணும். சிக்கனில் பாதி அளவு சின்ன வெங்காயம் சேர்த்தா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் கொத்தமல்லி தழை தூவிடலாம். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம். இதை நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். டேஸ்டான சிக்கன் சிந்தாமணி ரெடி.